ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மீது நன்மைகளின் பாரத்தை ஏற்றுகிறார். வாழ்வு தரும் வார்த்தை. எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. Blessed be the Lord, who daily loadeth us with benefits, even the God of our salvation. சங்கீதம் 68:19. தேவனை கணம் பண்ணுகிற விதத்தில் நீங்கள் வாழும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நேர்மையான மற்றும் உயர் ரகமான மனப்பான்மையை உடையவர்களாக நீங்கள் வாழும்போது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை துரத்தி கொண்டு வந்து உங்களை முந்தி கொண்டு ஓடும் என்று வேத வசனம் சொல்கிறது. தேவனுடைய நன்மைகளை நீங்கள் ஒருபோதும் முந்தி கொண்டு ஓடிவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மீது நன்மைகளின் பாரத்தை ஏற்றுகிறார். சில நேரங்களில் ஜனங்கள் தங்களை குழப்பிக் கொள்கிறார்கள். ஏதோ அவர்கள்தான் ஆசீர்வாதங்களை துரத்தி கொண்டு ஓட வேண்டும் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தீவிரமாக வாஞ்சையோடு நாடி தேடி ஓடும்போது, நீங்கள் தேவனுக்கு உரிய முன் உரிமையை கொடுத்து அவரை தேடும்போது, ஆசீர்வாதங்கள் தானாகவே உங்களுக்கு பின்னால் ஓடி வரும். கர்த்தரை பிரியப்படுத்துவதே இன்று உங்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கட்டும். உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடியவை என்று நீங்கள் அறிந்திருக்கிற பாவங்களை அல்லது மற்ற பாரங்கள், கவலைகளை உதறி தள்ளுங்கள். தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருங்கள். சோதனையில் சமரசம் செய்து கொண்டு விட்டு கொடுத்து விடாதீர்கள். அப்படி செய்வது தேவனுடைய மிக சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விடாதபடி தடுத்துவிடும். மாறாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்படி தீர்மானம் எடுங்கள். அவருக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ளுங்கள். பிறகு ஆயத்தமாகிவிடுங்கள். காரணம், ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் மீது நன்மைகளின் பாரத்தை ஏற்றும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை துரத்த ஆரம்பித்துவிடும். நன்றி. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். நேர்மையும் கனமும் பொருந்திய ஒரு வாழ்க்கையை நான் வாழும்படி எனக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு முதலிடம் கொடுக்கும்படி எனக்கு கிருபை தாரும். நீர் என் மீது நன்மைகளின் பாரத்தை ஏற்றுகிறீர் என்பதை அறிந்தவளாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.